முதல்வர் வந்து அண்ணாமலையும் வந்து கை கொடுத்த போட்டோ வந்து இப்போ தற்போது வைரல் ஆகிடுச்சு. யாருலாங்க? நிகிதாவும் அண்ணாமலை சார் வந்து கை கொடுத்த போட்டோ வந்து அதாவது நான் அந்த ஃபோட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு பேட்டி கிட்டலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு ஃபோட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடத்த வரை வந்து அவரும் அதில் பெரிய பங்கு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. யாருங்க? பாஜக மாநாடு முருக மாநாடு நடந்துச்சு. ஆமாம், அதில் வந்து அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதில் இருந்துருக்கிறதா அதை முழுக்க நாங்கள் தான் இருந்து நடத்துகிறோம். நிகிதாவே இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுகவுக்கு வேணால் பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களா இருக்கு. சார், அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு அந்த பின்னாடி மாட்டுக்கொட்டையை கோவில் பக்கத்திலேயே அழிச்சு கோயில் அதான் அறநிலையத்துறை தானே, திமுக சப்போர்ட் தான். அறநிலையத்துறைனாலே திமுக சப்போர்ட் தானே. கோயில்கிட்ட போய் எடுத்திருக்காங்க, அதான் வீடியோ எடுத்துருக்குறாங்க. வீடியோ எடுத்து அந்த சதி சொன்னது தான் இப்போ உயிர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார். இப்போ நிக்கிதா ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்தது அப்போ அந்த புகார் கொடுக்க போகும்போது அறநிலையத்துறை அலுவலக அதிகாரிகளோட தான் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததப்போ அறநிலையத்துறை ஆணையரை கேட்டப்போ நாங்கள் இல்லை வெளியூர் போயிட்டு அடித்த சம்பவத்தை அப்போ மட்டும் நான் இல்லை வெளியூர் போயிட்டுன்னு சொல்கிறேன். இது வந்து முரண்பாடாக போலீஸ் வந்து அதை திசை திருப்புது. ஆனால் அந்த அறநிலையத்துறை அதிகாரி அடித்த நேரம் நான் இல்லைன்னு சொல்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அடித்தது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? நீங்கள் உங்களுடைய சொல்படி அடிக்கும்போது நான் இல்லை அப்படின்னு அறநிலையத்துறை அந்த அதிகாரி சொன்னார்னா அந்த அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்த்து விசாரிக்க வேண்டியது அதில் உண்மை. அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி அடிக்கும் போது ஏன் அதுவுமே அறநிலையத்துறை அதிகாரிகள் எதுவுமே கண்டுக்கிறாம இருக்காங்க? இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். முதல்வர் வந்து இப்போ சிபிஐ விசாரணை வந்து நேர்மையான முறையில் விசாரணை நடவடிக்கைக்காக நான் சிபிஐ விசாரணை பரிந்துரை பண்ணுறேன்னு இருக்காரு. அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து என்ன? நாங்கள் தான் முதல் சொன்னோம் சிபிஐ விசாரணை வேண்டும்னு. அதுக்கு தான் பாண்டித்துறை பிரேயர் வச்சாங்க. மேபல் சக்தி எல்லாருமே அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணாங்க. பாண்டித்துறை தான் முதல்ல கோர்ட்டில் போய் அதை போட்டார். நான் ஏற்கனவே முதல்ல நான் தான் அறிக்கையை இதை வெளியிட்டேன். இப்படி சம்பவம் சிபிஐ விசாரணை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறேன். சிபிஐ தான் வேண்டும் எங்களுக்கு. எங்களுடைய வழக்கறிஞர் தரப்பில் சிபிஐ விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு வந்து நீதிமன்ற தடை சிபிசிஐடி விசாரணை நேர்மையான அது திமுக வழக்கறிஞர் சொல்லியிருப்பாங்களா? இல்லை சார், வந்து இப்படி நம்ம சென்டிடிபனே சொல்லியிருக்காரு. சிபிஐ வழக்கு வந்து விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு தமிழக ஜட்ஜே வந்து கரெக்டான விஷயங்களை கொடுத்துருவாங்க. சிபிஐ வந்து எங்களுக்கு அவங்க விசாரணை பாதியில் பணது அதனால அது நியாயம் கிடைக்காது. சாத்தான வழக்குல 5 வருஷமாக விசாரணை தேதியா இருக்காங்க, நீதி தள்ளி போகுது. அதனால இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி பண்ணணும், ஆனா நீதிமன்றத்திற்கு கீழே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டீங்க. ஃபெலிக்ஸ் இறந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாதத்துலேயே முடிச்சுட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாதத்துலேயே முடிச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க? சிபிஐ விசாரணை, நல்ல நீதிபதிகள் விசாரணை எங்களுக்கு தேவை. விஜய் வந்து இப்போ வந்து கூட்டணியே இல்லை, அது அவரான கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது என்னுடைய வேண்டுகோள். அவருடைய விருப்பம் அது இல்லை. அது நீங்கள் சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய 7ஆம் தேதி நானும் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் ஜிபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தில் கலந்துட்டு ஆரம்பிக்கும் போது இங்கே வேணும். சிங்கமுன்னூர்லையும் இப்போ அடுத்தாலும் அங்கேயும் போகிறோம். நாங்கள் சிங்கமுன்னூர் பள்ளி மாணவனுடைய உடம்புல காயம் இருந்ததாக சொல்கிறாங்க. 7 வயசு சிறுவனுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை யாரும் அங்கே துன்புறுத்தப்பட்டிருக்காங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து உண்மையிலே மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து 7 வயசுல ஸ்கூலுக்கு காலையில் யூனிஃபார்ம்லாம் போட்டு அனுப்பிட்டு சாயங்காலம் அவங்கள வந்து குணமாக பார்த்தாங்கன்னா எவ்வளோ மனவேதனை படைவாங்க. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பாலியல் வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடைபெற்ற போதை மது பழக்க வழக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். கொக்கைன், போன்ற போதைப் பொருட்களை முதலமைச்சர் எங்கேயுமே இல்லாத மாதிரி தடுக்க வேண்டும்.